வணக்கம். ஏதோ ஏஐ வாய்ஸ்ன்னு நெனச்சுக்காதீங்க. லைட்டா வந்து உடம்பு சரியில்ல அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தட்டு தடுமாறி தான் வந்து பேசுறேன். அதனால வந்து ஏஐயோட உதவியோட அந்த வாய்ஸ்ல வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நெனச்சுக்க வேணாம். எனிவே கிளாசிக் இஷ்யூ. ரொம்ப நாளா வந்து நெறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக் ஷோஸ்லாம் கூட இத பத்தி வந்து பேசியிருக்காங்க. நெறைய பேர் இத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களே வந்து டைரக்ட்டா, இல்ல வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. அண்ட் குறிப்பா வந்து நகரங்கள்னா சென்னை மட்டும் சொல்லல. டயர் 2 சிட்டீஸ்லயும் இந்த பிரச்சனைய வந்து நம்மளால நெறைய பார்க்க முடியும். வீடு வாடகைக்கு கேட்டு போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. தண்ணி ரொம்ப நேரம் வந்து மோட்டர் போடக்கூடாது. எத்தன பேர் வருவாங்க, போவாங்க. வீட்ல வந்து நைட்டுக்கு மேல சத்தம் வரக்கூடாது. கேட் எத்தன மணிக்கு மூடிருவோம். அந்த மாரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? அதுவும் இந்த ஃபிளாட்ஸ்னா அசோசியேஷன் தொல்ல வந்து தாங்கவே முடியாது. அவைங்க தான் பெரிய ஏதோ ஜனநாயக கவுன்சில் நடத்துற மாரி வந்து சில அங்கிள், ஆன்டீஸ்லாம் வந்து வேலை இல்லாம வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த ஃபிளாட் அசோசியேஷன் மீட்டிங்க வந்து நம்ம கலந்துக்கலன்னா அவ்வளோதான். அப்படியே ஊர விட்டே நம்மள ஒதுக்கி வைக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பண்ணுவாங்க. எனிவே இதுல ரொம்ப முக்கியமான இஷ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன்ஸ் ஒன்லி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஃபாரா பேசணுமா, அகைன்ஸ்ட்டா பேசணுமான்னு கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா வந்து டோட்டலி அகைன்ஸ்ட்டா தான் வந்து பேசியிருப்பேன். ஆனா, இப்போ வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்டா பார்க்குறப்போ, இதுல இருக்கிற பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, இது ஏன் வந்து பண்ணலாம், பண்ணக்கூடாது, இதுல என்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லை மீறி போறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ ஒரு ஓனர் இருக்காரு. அவர் வீடு வந்து கட்டியிருக்காரு. அந்த பிராமின் அப்படிங்கிறதுக்கு அடுத்து வருவோம். அவர் வந்து ஒரு வெஜிடேரியன். ஏன்னா வெஜிடேரியன் தான் மோஸ்ட்டா பிராமினா தான் இருக்க போறாங்க. ஸோ வெஜிடேரியன்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு கரெக்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு தீண்டாமைக்கு உண்டான ஒரு விஷயமா? இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் வந்து அதில வந்து ஒரு பெரிய கேள்வியா வந்து எழுப்புறாங்க. ஸோ ஒருத்தர் ஓனரா இருக்கிறாருன்னா, அவர் வந்து வெஜிடேரியன்ஸ் பட்டின்னு போடுறாருன்னா, அவர் மோஸ்ட்டா கண்டிப்பா அவர் வந்து வெஜிடேரியன் ஈட்டரா இருக்க போறாரு. பெரும்பான்மையா அவர் வந்து பிராமினா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தன் வீட்ட கட்டியிருக்கான், அவ்வளோ காசு செலவு பண்ணி அங்க வந்து அவங்க வெறும் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுறாங்க. அங்க ஒருத்தனுக்கு வீட்டுக்கு வாடகைக்கு விடுறோம் அப்டின்னா வந்து வந்து தங்க போறவங்க வந்து நான்வெஜ்ஜ சமைக்க போறாங்க. அப்டின்னா கண்டிப்பா நான்வெஜ் புடிக்காது அப்டின்னு இருக்கவங்க, சாப்பிட மாட்டாங்கன்னு இருக்கவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு போனா கடுப்பா தான் இருக்கும். அதனால அவங்க வெஜிடேரியன்ஸ் ஒன்லின்னு போடுறாங்க. இதுல இன்டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதியம் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்க தான் வந்து செய்யுது. ஏன்னா, ஒரு ஃபிளாட்ஸ் கட்டி வச்சிருக்கோம். ஒரு 4, 5 வீடு வந்து பிளாக் கட்டி வச்சிருக்கோம்னா, அங்க வந்து தங்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப செக்ரிகேட் பண்ணி பிராமின்ஸா வந்து தங்கிட்டா நல்லாருக்கும். அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஹவுஸ் ஓனர் நெனைக்கிறாரு அப்படின்னு. இத நான் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடுறவங்க. எனக்கு வீடு தேடி போறப்போ எனக்கு நெறைய வாட்டி இது நடந்திருக்கு. இன்னைக்கும் இத பார்த்தா ரொம்ப இரிட்டேட்டிங்காவும், கண்டிப்பா கோவமாவும் தான் இருக்கு. ஆனா, ஹிஸ் ஹவுஸ், ஹிஸ் ரூல்ஸ். அவன் வீடு கட்டியிருக்கான். அவனோட கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நெனைக்கிறான். ஸோ யார் அவன் வீட்ல குடி வைக்கணும்னு நெனைக்கிறான் அப்படிங்கிறது வந்து அவன் கையில இருக்கு. அது அவன் விருப்பம் அப்படின்னு தான் வேற வழி இல்லாம வந்து பார்த்துட்டு போகுது. ஆனா, நவீன தீண்டாமை இதுல வந்து நிலவுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நிலவறதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் இது வந்து பார்க்குறேன். ஏன்னா, சிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இன்னொரு விஷயமும் நெறையா வந்து பெருத்துக்கிட்டே இருக்கு. அத பத்தி நெறைய பேர் பேச மாட்டாங்க. நெறைய பேர் பார்த்துட்டு கண்டுக்காம வந்து போயிருப்பாங்க. இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி ரோட்ல வெப்பேரி, அப்புறம் இந்த சவுகார்பேட் பக்கத்துல இருக்க ஏரியாக்கள் அங்கலாம் ஃபிளாட்ஸ் இருக்காது. பட் இந்த வெப்பேரி போன்ற இடங்கள்ல, அதுக்கப்புறம் புரஷவாக்கம் போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டட் கம்யூனிட்டி எல்லா இடத்துலயுமே இருக்கும். பட் இந்த கேட்டட் கம்யூனிட்டிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கோடம்பாக்கத்துலயும் கூட இருக்கு. ஜெயின்ஸ்க்கு உண்டான ஃபிளாட்ஸ் அப்படின்னு கட்டுவாங்க. ஸோ அந்த ஜெயின்ஸ்க்கு உண்டான ஃபிளாட்ஸ்ன்னு கட்டிட்டு அதோட பேரே வந்து ஜெயின்ஸ் அப்படின்னு தான் வந்து ஆரம்பிக்கிற மாரி நெறைய பார்த்துருப்பீங்க நீங்க. அதுல போயிட்டு நீங்க வீடு வாங்கணும், இல்ல வாடகைக்கு இருக்கணும் அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா வந்து அந்த கம்யூனிட்டிய சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூட வந்து வேற கம்யூனிட்டியாவே இருக்க மாட்டாங்க. இப்ப எப்படி ஒரு நவீன அக்ரகாரம்னு இத சொல்றோம், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்னும் 15 மாடி அடுக்கா கட்டி, அதுல முழுக்க முழுக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா வந்து மாத்தி, அதுல முழுக்க முழுக்க தங்களோட சாதிய சேர்ந்தவங்களால, தங்களோட கம்யூனிட்டிய சேர்ந்தவங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா, அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ, கிராமத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சேரி, குப்பம் அப்படிங்கிற மாரி இந்த தெரு, அந்த தெரு, மேல் தெரு, கீழ் தெருன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருந்ததுல்ல. அதெல்லாம் வந்து முறியடிக்கும் விதமா தான் வந்து சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாச்சு. பட் இந்த சிட்டிலயும் அந்த நவீன தீண்டாமைக்கு உண்டான ஒரு ஸ்டார்ட்டிங்கா அந்த வெஜிடேரியன் ஒன்லி இருந்துச்சு இல்லையா? அத வந்து ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஜெயின்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ப சென்னை சிட்டில வந்து பார்க்க முடியும். ஸோ போக போக இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த இந்த இடைநிலை சாதிகள்னு சொல்லப்படுறாங்கல்ல, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய கட்டடத்துக்கு அந்த மாரி ஒரு பேர் வச்சு, அவங்க சாதிக்காரங்க மட்டும் தான் அங்க வீடு வாங்கணும். அவங்க சாதிக்காரங்க மட்டும் தான் அங்க வாடகைக்கு வரணும் அப்படின்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா, எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கிராமத்த எடுத்துட்டு வந்து அப்படியே சிட்டி ஸ்ட்ரக்சர்ல உள்ள வச்ச மாரி இருக்கும். ஸோ உணவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு நம்மளோட வயித்த நிரப்புற ஒரு விஷயம் மட்டும் இல்ல. நெறைய பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைன்யூட்டா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் நெறையா இருக்கு. அதுல முக்கியமா அந்த வீடு தேடுறப்போ பல பேர சந்திச்சேன். ஏன் நானே சந்திச்ச இந்த இன்னல பத்தி வந்து எனக்கு சும்மா உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு.
நிறைய பேர் ரொம்ப ஓப்பனாகவே நீங்கள் வந்து முஸ்லீமா அப்படின்னு கேட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இது கிறிஸ்டியன்ஸ்க்கும் வந்து நடக்கும். ஆனால் ரொம்ப ஓப்பனாக வோக்கலாக கேட்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸ்க்கு வீடு தர மாட்டோம் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லனா கூட, அவங்க அதை வந்து ஒரு அன்ரிட்டன் ரூல் மாதிரியே வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான தீண்டாமைகள் வந்து வீடு தேடுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்ப்பாங்க. ஆனால் நான் வந்து டி நகரில் பார்த்துருக்கேங்க. சில பேர் டீசெண்டாக வெஜிடேரியன்ஸ் ஒன்லின்னு தானே போட்டிருக்காங்க. ஆனால் அதையும் தனியாக பிராமின்ஸ் ஒன்லி அப்படின்னே வந்து ஒரு பெரிய போர்டில் அந்த ஃப்ளாட்ஸுக்கு வெளில வந்து போட்டிருக்காங்க. நான் வேணா ஃபோட்டோ கூட உங்களுக்கு எடுத்து நீங்கள் நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரொம்ப சென்னையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வந்து இன்னும் அந்த போர்டு வந்து இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. சரி எனக்கு என்ன தோணுச்சு, சரி வெஜிடேரியன்ஸ் ஒன்லின்னு போட்டு உள்ளே போயிட்டு வந்து பல பேர் வந்து திருட்டுத்தனமாக வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிராமினாக இருந்தால் தான் வந்து உள்ளே வந்து வீடே கேட்க முடியுன்ற அளவுக்கு நீ ஃப்ராங்காக இருக்கியடா போயிட்டு போடா. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் அந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அவன் ஓனரு, அவன் வைக்கிற ரூல்ஸு, அவனோட கம்ஃபர்ட்டுக்கு அவன் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் வந்து குடியிருக்கிறவன் இந்த மாதிரி ஒருத்தன் வித்தியாசமானவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறதுனால அது ஒரு ரூல்ஸாக போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் வருந்தத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சரி தப்புன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடவே முடியாது. திஸ் இஸ் லைக் வெரி டிபேட்டபிள். ஏன்னா நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு சொந்த வீட்டில் இருந்து அண்ட் ஈஸியாக உங்களுக்கு வீடு கிடச்சி உங்களோட சொந்தக்காரங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வீடு பார்த்து கொடுத்துருந்தா இந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு பேச்சுலராகவோ இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு அவங்க போடுற ரூல்ஸ்க்கு உண்டானவராக நீங்கள் இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தீங்க அப்படின்னா வந்து வீடு தேடி போனீங்கன்னா நீங்கள் பிறந்ததே இந்த ஊரில் வாழ்கிறதே வந்து எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். நீங்கள் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புழு மாதிரி வந்து ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அது வந்து இந்த முக்கியமாக வெஜிடேரியன்ஸ் பண்றி அப்படிங்கிற பாடத்தில் ஆரம்பித்து பல்வேறு வகைகளில் சாதியமாகவும் மதம் மூலியமாகவும் இன்னும் இந்த ஊரில் இருக்குது. இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து திருநங்கைகளுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸில் வந்து வீடு பார்க்க போகிறப்போ வந்து பல கட்டுப்பாடுகள் பல ரூல்ஸ்கள் வந்து மாடர்ன் சொசைட்டியில் இருக்க தான் செய்யுது. பெரும்பாக்கம்னு ஒரு ஏரியாவில் அதை பல வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 மாடி கட்டணம் கூட இல்லை, அதுக்கும் ரொம்ப பெரிய ஃப்ளாட் ஒன்று ராட்சத ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அதில் என் ஃப்ரெண்டை போய் நான் ட்ராப் பண்ணேன். அவன் வந்து ஒரு நண்பரை பார்க்க போகணுன்னு சொல்லியிருந்தான். அவன் நான் ரெகுலராக வர்ற இடம்டா, இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குன்னா நீ சொன்னால் நம்ப மாட்டேன். இந்த ஃபுல் பெரிய அந்த அபார்ட்மெண்ட்ஸ் லைக் அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசும் மக்கள் தான் இருக்காங்க. ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் மச்சான் இங்கே வந்து வீடு எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னான். ஐம் நாட் எகெயின்ஸ்ட் இட். பட் ஆனால் யோசிச்சு பார்த்தா எப்படி இது வந்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மாதிரி பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு 15 மாடி பில்டிங்கை கட்டி அங்கே அவ்வளோ ஃப்ளாட்ஸ் ஒரு பல ஆயிரம் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 வீடுகளுக்கும் எப்படி கரெக்டாக வந்து ஒரே மொழி பேசுகிறவங்களை கொண்டு வந்து அங்கே குடி வச்சுருக்கான். அதுக்கான என்ன டெக்னிக் அவன் கையாண்டிருப்பான். இல்லை இது ஒரு மாதிரியான ஒரு மாடர்ன் மைக்ரேஷனா, இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாடர்ன் அக்ரஹாரம் கைண்ட் ஆஃப் ஒரு செட்டப்பை வந்து உருவாக்க ட்ரை பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிக்சட் எமோஷன்ஸோட நான் வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த டிபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக எப்போவுமே வந்து பீஃபுக்காக போராடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து சர்ப்ரைசிங்காக வந்து தெரியல. ஆனால் இன்னும் சர்ப்ரைசிங்கான விஷயமா என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பல பிராமின்ஸே வந்து பல பிராமணர்கள் இப்படி வந்து பண்ணுறாங்க, அது எங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை, திஸ் இஸ் டூ மச். நாங்கள் நிறைய பேர் கூட தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம், ஆனால் சில பேர் இப்படி வந்து வெஜிடேரியன்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியல, திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சப்போர்ட்டாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷனோட போஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக பல பிராமின்ஸ் கூட வந்து பேசியிருந்தாங்க. சரி ரொம்ப நாளாக பேசணும்னு சொல்கிறியே, ஏன் இன்னைக்கு இதை பற்றி நீ பேசுகிற அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கேள்வி எழலாம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா ரிவ்யூ பண்ணுவார்ல இட்ஸ் பிரசாந்த், அவர் வந்து அவருக்கு வீடு தேடினாரா அப்படின்னு தெரியல, இல்லை அவர் வந்து வேற யாருக்கா வீடு தேடமோ அது நடந்துச்சா அப்படின்னு தெரியல. ஸோ அவர் வந்து போட்டிருந்தார் வெஜிடேரியன்ஸ் ஒன்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து விமர்சித்து வந்து போட்டிருந்தாரு. அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவருக்கு எதிராகவும் நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ 2 சைட்லேயுமே வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு நியாயம் இருந்துச்சுன்னு தோணுச்சு. பட் 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறான கருத்துக்களும் இருந்த மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ ஈஸியாக ஒரு சைடு எடுத்து வந்து நம்ம இதுதான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஸ்ட்ராங்காக வந்து பேசவே முடியல. எனக்கு ரொம்ப ஒரு குழப்பமாக இருந்துச்சு இந்த ஒரு டாப்பிக்கில். ஸோ எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு வீட்டு ஓனராக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டுக்குன்னு உண்டான ரூல்ஸ்லாம் போடுவேன். கண்டிப்பாக சாதியப்படி ரூல்ஸ் போட மாட்டேன், இல்லை மதப்படி ரூல்ஸ் போட மாட்டேன். பட் எனக்கு உண்டான கம்ஃபர்ட்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருப்பேன்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஹவுஸ் ஓனரும் அவன் காசு போட்டு கட்டியிருக்கா அப்படிங்கிறனால அந்த உரிமை அவனுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்க முடியல. இல்லை முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீண்டாமையா அப்படின்னு வந்து அது வந்து ஜட்மெண்டெல்லாம் வந்து சொல்ல முடியல.
ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் அவுட் திஸ் டிஸ்கஷன். என் மனதில் ஓடிட்டு இருந்த தாட்ஸ்லாம் வந்து உங்கள் முன்னாடி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்துருந்தீங்க, இல்லை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நான் இந்த சென்சிட்டிவ் விஷயத்தில் என்னோட கருத்துன்னு சொல்கிறப்போ ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேனா, இல்லை யாராவது ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தேன்னா என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹேவ் அ டிஸ்கஷன். நானும் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். மிக நன்றி.